அப்போ முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவும் மக நட்சத்திரம் சிம்ம ராசி இல்லையா? அவங்க ரொம்ப பிரபலமா இருந்தாங்களே! ஆனா ஓகே, சிம்ம ராசியில இருக்கலாம். ஓகே. லக்னத்த பத்தி தான் பேச்சு. ம்ஹ்ம். அவங்க லக்னம் வந்து ரிஷப லக்னம். ஓகே. ம்ஹ்ம். இப்படியெல்லாம் நெறைய கணக்கு இருக்குது. ஓகே, ஓகே. அதுல வந்து எந்த சுக்கரன் அடைஞ்சிருக்குது? சுக்கரனோட வேல்யூ என்ன? அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருந்தது. ஜெயலலிதா அம்மாவுக்கா? ஓ! ஏன்னா நெறைய பேருக்கு வந்து அவங்களோட ராசியும், நட்சத்திரம் மட்டும் தான் தெரியும். அத வச்சு தான் எல்லாரும் சொல்வாங்க. கரெக்ட்டா இது புதுமையான தகவல். அதேபோல அந்த அம்மாவுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் நீங்க தான் முதல்ல சொல்லியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். காலசர்ப்ப தோஷம் பேசினவங்க எல்லாரும் வந்து சிம்ம ராசி, மக நட்சத்திரம் இத அப்படிதான் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க தான் காலசர்ப்ப தோஷம்னு தோஷம் சொல்றீங்க. இருந்தது. ரஜினிகாந்துக்கு தோஷம் காலசர்ப்ப தோஷம். ம்ஹ்ம். ஒரு 85 90% இருந்தது. ஓகே. அப்போ காலசர்ப்ப தோஷம் அப்டின்னா, ராகு மேல, கேது கீழ, நடுவுல எல்லா ராசிகளும் அடங்கியிருக்கும். அதுதானே? முழுமையான காலசர்ப்ப தோஷம். ஓகே. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான காலமே போச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. ம். எல்லாமே போச்சு. ம். தோசை உடைஞ்சதுன்னா எல்லாம் கிடைச்சிடும். ஓகே. தோஷம் உடையறதுக்கான விஷயங்கள் போகணும். நடக்குமா வாழ்க்கையில? போகணும். ம். தோசமே உடைஞ்சாலும் கூட திருப்பி அந்த இடத்துக்கு போகணும். இப்ப ரஜினிகாந்த் சார் இப்போதைக்கு ஏன் கோயிலுக்கு இப்போதைக்கு ஏன் போய் பர்ட்டிகுலர் இடத்துல போய் கும்பிடுறாரு? எல்லா சாமிகிட்டயும் போமாட்டாரு. ம், 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 நீங்க எங்க ஊர்ல ஒரு சாமி இருக்குது. அதையெல்லாம் வரமாட்டாரு. ம், ம். அவருக்கு தெரியும் சில இடங்கள் போனா, இந்த இடத்துல ராகுவோட பலம் அதிகமா இருக்கணும். ஓகே. அங்க போவாரு.